தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவனை பேருந்தில் இருந்து இறக்கி அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவருக்கு 20க்கும் அதிகமான மருத்துவர்கள் கொண்ட குழு தீவிர சிகிச்சை அளித்து வருகிறது. ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே அரியநாயகிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் நெல்லை பாளையங்கோட்டையில் படித்து வருகிறார். தேர்வு எழுதுவதற்காக பேருந்தில் சென்றபோது கெட்டியம்மாள்புரம் கிராமத்தின் அருகே ஒரு கும்பல் பேருந்தை வழிமறித்தது. பின்னர் பேருந்திலிருந்து மாணவரை இறக்கிய அந்த கும்பல் சிறுவனை அரிவாளால் சரமாரியாக வெட்டியது. பேருந்தில் இருந்தவர்கள் சத்தமிட்டதால் அந்த கும்பல் தப்பியோடியது. இச்சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பக்கத்தூர்ல இறக்கி வெட்டிருக்காங்க. என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இது ஜாதி பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கபடி நல்லா விளையாடுவான் அவன். அந்த பிரச்சனையில தான் மோட்டிவ்ல வெட்டிட்டாங்களோ என்னமோ தெரியல. அது நமக்கு தெரியாது. யாரும் நம்மள்ட்ட சொல்லியும் செய்யல, கண்டிஷன் பண்ணல, பையனும் சொல்லல. ஆமா, பிரச்சனை யாரும் எங்கிட்டையும் இது வரைக்கும் ஆப்போசிட் பார்ட்டி நம்மகிட்ட ஒன்னும் சொல்லி இல்ல, நடக்கல. அப்படி ஒண்ணும் நடக்கல. பையன் ஓரளவு பரவாயில்லாம இருக்கான். ட்ரீட்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கு. அதாவது நல்லா தெரியும், நல்ல பையன், நல்ல கபடி விளையாடுவான். அவன் ஸ்போர்ட்ஸ்ல ஸ்பெஷல் நல்லா விளையாடுறதுனால அவன் கிறிஸ்தலாஜே சேர்த்து விட்டோம். படிப்பு ரொம்ப நல்லா படிப்பான். ஆனா இப்படி மோட்டிவ்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப அந்த பையன் உயிர் பொழைச்சாதான் எனக்கு சொல்லவே முடியும். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவனுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. 20 பேர் கொண்ட மருத்துவர்கள் மாணவருக்கு சிகிச்சை அளித்தனர். இவ்வளவு எங்களுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி, அனஸ்தீசியா, எமர்ஜென்சி மெடிசின் டீம், ஒரு 7 டீம் உள்ள இருக்கு. அவங்க எவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் நாங்க அந்த தனியா போன விரலை முடிந்த வரைக்கும் நாங்க அந்த பையனுடைய விரலை சேர்த்து அவனுக்கு நல்லபடியா சிகிச்சை செய்ய தான் நாங்க ரெடியா இருக்கோம். டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கும். ஒரே நிமிடத்துல 20 டாக்டர் அங்க பணி செஞ்சிருக்கோம். இவ்வளவு ஸ்பீடா அந்த பையனை வந்தப்ப அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, பிளட் எல்லாம் போய் ஒரு மாதிரி இருந்தான். அவனை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சம்பவம் தொடர்பாக 3 சிறார்களை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ஆபாச வார்த்தைகளால் திட்டுதல், பயங்கர ஆயுதங்களால் தாக்குதல், கொலை முயற்சி என மொத்தம் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறுவனை வெட்டியதன் பின்னணி என்ன, காரணங்கள் என்ன என்பன குறித்தும் விசாரணை தொடர்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர்கள் மருதுபாண்டி மற்றும் சுடலை மணிச்செல்வன்.